ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் நிறைய கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், ரெசிபீஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி என்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இந்த மாதிரியான வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். தரையில் ஏதாவது ஆயிலெலாம் சிந்துருச்சு அப்படின்னா, கொஞ்சமாக கோல மாவு இருந்துச்சு அப்படின்னா அதை தூவி விட்டுடுங்க. தூவி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஈரமான துணியை வச்சு தொடச்சிங்க அப்படின்னா சுத்தமாக அந்த ஆயில் பிசுபிசுப்பு தன்மை இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது மழைக்காலம் அப்படிங்கிறதுனால அடிக்கடி பவர் கட் ஆகும். நம்ம அடிக்கடி மெழுகுவத்தி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த குட்டி டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பயுமே நீங்கள் மெழுகுவத்தியை பொருத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இங்கே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மெழுகுவத்தி சீக்கிரமாக அணைஞ்சு போகாமல் ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எப்பயுமே நம்ம மெழுகுவத்தியை பொருத்தி வைக்கும் போது இந்த மாதிரி நெருப்பில் நம்ம லைட்டாக காட்டுவோம். அது அப்படியே மெழுகு உருகி கீழே வழியும். அதில் நம்ம வச்சுருவோம், நல்லா கிரிப்பாக நின்றுக்கும். இதே நீங்கள் பெரிய மெழுகுவத்தி, நல்ல வெயிட்டான மெழுகுவத்தி இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தட் ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மெழுகுவத்தியில் அடியில் இந்த மாதிரி தீக்குச்சியை வச்சு நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா ஃபுல்லாக மெல்ட் ஆகும். மெல்ட் ஆன உடனே நல்லா அந்த மெல்ட் ஆகி நிற்கும். ஸோ டக்குன்னு நம்ம வச்சோம் அப்படின்னா நல்லா கிரிப்பாக நின்றுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பெரிய மெழுகுவத்தியை, நல்ல வெயிட்டான மெழுகுவத்தியை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நிற்க வைக்கிறதுக்கு போராடாமல் இந்த மாதிரி குட்டி டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மெழுகுவத்தியை பொருத்தி வைக்கும் போது இந்த மாதிரி சின்ன அகல் விளக்கில் நீங்கள் பொருத்தி வச்சிங்க அப்படின்னா அது மெல்ட் ஆகி அதில் கலெக்ட் ஆகும். அகெயின் அதை நம்ம ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெழுகுவத்தியை நீங்கள் பொருத்தி வைக்கும் போது அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மெழுகுவத்தியை நம்ம கை தவறி கீழே எங்கேயாவது நம்ம பொருத்தி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மெழுகு இந்த மாதிரி நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும். இதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி கத்தியை வச்சு தான் நம்ம கீறி எடுப்போம். அந்த மாதிரி எடுக்காமல் ரொம்ப ஈஸியாக எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸை இந்த மாதிரி ரப் பண்ணி விட்டுருங்க. ரப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டுட்டு அப்புறம் அந்த ஈரத்தை நீங்கள் தொடச்சிட்டு லைட்டாக இந்த நகத்தால் வச்சு நீங்கள் எடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கத்தியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி கீறி எடுத்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி கீரல் விழுந்த மாதிரி ஆகிடும். அது நல்லாவும் இருக்காது. ஸோ அதுக்கு பதிலாக ரொம்ப ஈஸியாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சிகப்பெரும்புகள், கருப்பெரும்புகள்லாம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய டால்கம் பவுடரை நீங்கள் தூவி விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் காணாமல் போயிடும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு லெமன் தான் எடுத்திருக்கேன். தூக்கி போடக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு லெமன் தான் பார்த்து எடுத்திருக்கேன். ஸ்கின்னுடைய கலர் சேஞ்ச் ஆகியிருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி லெமனை 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே 4 கிராம்பு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம நெருப்பில் தான் காட்ட போகிறோம். இந்த மாதிரி நம்ம நெருப்பில் காட்டும் போது நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும். மழைக்காலம் வந்துட்டாலே கண்டிப்பாக எல்லாருடைய கிச்சன்லேயும் குட்டி குட்டியாக பழைய கொசுக்கள் சுற்றிக்கிட்டு இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா? அந்த ஏரியாவில், சிங்க் ஏரியாவில், வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற அந்த இடங்களில், இந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டியாக கொசுக்கள் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ இதிலேருந்து வர அந்த வாசனைக்கு சுத்தமாக அந்த கொசுக்கள் காணாமல் போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லெமனோடு சேர்ந்து கிராம்பு நல்லா மெல்ட் ஆகிறதுனால கிச்சன் முழுக்க நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா நெருப்பில் காட்டிட்டு கிச்சனில் ஏதாவது ஒரு கார்னரில் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டியாக கொசுக்கள் சுத்தமாக வரவே வராது. கிச்சன் முழுக்க நல்ல வாசனையாகவும் இருக்கும். இதனுடைய எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க இருக்கும். ஸோ இதை ரூம், கிச்சன், ஹால் எங்கே வேணாலும் நீங்கள் வைக்கலாம். அதே போல் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஒன்று எடுத்துகிட்டு போய் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் எல்லா பொருட்களையும் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால அதிலேருந்து ஒரு விதமான பேட் ஸ்மெல் வரும். ஸோ அது எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணும். ஸோ முக்கியமாக பால், தயிர்லாம் வைக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த இடங்களில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரெசிபி பார்த்துலாம். பிகினர்ஸ் கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு நல்ல டேஸ்டியான ஒரு கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மண்சட்டி கடாயில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு, உளுந்து, சீரகம், சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்றா போல் பச்சை மிளகாயும் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஈக்குவல் ரேஷியோவில் தக்காளியை நீல வாக்கில் தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கருவேப்பிலை கொத்து சேர்த்து நல்லா மசியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் மசாலா பொடிஸ்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், பெப்பர் இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. இதோடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் பார்த்து சேர்த்துக்கோங்க. மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் 2 சின்ன கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா உடச்ச முட்டைகளை 1 by 1 சேர்த்துக்கலாம். டேரெக்டாக அப்படியே சேர்த்துறாமல் ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும்.
ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை கார்னிஷ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஒயிட் ரைஸ் அண்ட் டிஃபன் வெரைட்டிஸ் கூட சேர்த்து சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிகினர்ஸ் கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உடைச்ச முட்டைகள் இருக்கு இல்லையா, அதோடைய ஓடை மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். அதாவது பச்சை முட்டையோடைய ஓடு. முட்டையை வந்து உடச்சிட்டு நம்ம எடுப்போம் இல்லையா, அந்த ஓடு தான் நம்ம யூஸ் பண்ணணும். பாயில் பண்ண அந்த எக்குடைய ஓடு பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. நல்ல பச்சை முட்டையில் நம்ம உடைக்கிறோம் இல்லையா, அந்த ஓட்டை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டிப்ஸுக்கு நான் 2 முட்டையோடைய ஓடை 4 உடச்சி எடுத்திருக்கேன். நல்லா சுத்தமாக வந்து தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்காக நான் டைகர் பாம் தைலம் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட டைகர் பாம் தைலம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாதாரண தைலத்தில் கொஞ்சமாக வந்து கிராம்பு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைகர் பாம் தைலம் எடுத்தீங்க அப்படின்னா இதில் நல்ல அந்த கிராம்புடைய வாசனை இருக்கும். நல்லா வந்து காட்டமாக இருக்கணும். அந்த மாதிரி தைலமாக பார்த்து எடுத்துக்கோங்க. முட்டையில் வந்து மேலால் இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல காட்டமாக இருக்கணும். அதாவது அந்த காரத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய தைலமாக பார்த்து எடுத்துக்கோங்க. டைகர் பாம் தைலம் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற தைலத்தில் கிராம்பு வந்து நல்லா தூள் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா முட்டையிலையுமே மேலால் அந்த தைலத்தை வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எந்த இடங்கள்லாம் ஆணி இருக்கோ அந்த இடங்களில் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக மாட்டி வைக்கலாம். ஸோ இந்த வாசனைக்கு பல்லிகள் வந்து சுத்தமாக வரவே வராது. பல்லிகள் இருந்தாலுமே சுத்தமாக அது காணாமல் போயிடும். அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, முட்டையுடைய ஓட்டை அங்கங்கே நம்ம மாட்டி வச்சோம் அப்படின்னா அந்த வாசனைக்கு பல்லிகள் வராதுன்னு சொல்லுவாங்க. இந்த டிப்ஸையும் சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பல்லிகள் இருந்தாலுமே நாளடைவில் அந்த பல்லிகள் காணாமல் போகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். ஸோ எந்த இடங்கள்லாம் பல்லியுடைய நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கோ அந்த இடங்கள்ல இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. முக்கியமாக பல்லிகளுடைய நடமாட்டங்கள் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டியூப்லைட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். ஏன்னா அங்கே வர பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட்றதுக்காக அந்த இடங்கள்ல அதிகமாக நடமாடும். ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் பார்த்து மாட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாசனைக்கு பல்லிகள் சுத்தமாக வரவே வராது. அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சிங்க்குடைய அந்த ஹோல்ஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வராது. பல்லிகள் ரொம்ப ஆபத்தானது, பாய்சனும் கூட. அதை ஒழிச்சு கட்டுறதுக்கு நம்ம என்னென்ன வழிகளோ ஃபாலோ பண்ணியிருப்போம். ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆயிருக்காது. ரொம்ப பெரிய எஃபெக்டிவாகவும் இருந்திருக்காது. ஆனால் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நல்ல ஒர்க் அவுட் ஆகும். அதே போல் கொஞ்சமாக இந்த தைலத்தை எடுத்து டைல்ஸில் அங்கங்கே தடவி விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். இந்த வாசனைக்கு டைல்ஸில் கூட அது ஊர்ந்து போகாது. நானுமே நிறைய மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் பல்லிகள் வந்து கம்மியான மாதிரி தெரியல. ஆனால் இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோவில் நிறைய டிப்ஸ் பார்த்துருக்கோம் இது ரிலேட்டடாக. இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக இந்த டிப்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம வாங்கி வைக்கிற பருப்பு, அரிசி இதிலெல்லாம் வந்து வண்டு புழு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக பிரிஞ்சி இலையை கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வண்டு புழு பூச்சி வராது. ஒரு மாதிரி கட்டி கட்டியாகவும் ஆகாது. இதே போல் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளுடைய சேனலில் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பாருங்கள். ரீசன்ட் டேஸாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருந்து நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. நிறைய பிளஸிங்ஸ், நிறைய விஷஸ். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.